வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-7 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றின் வர்க்க மூலம் காண்க. இங்கே 3 இயற்கணித கோவைகள் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வர்க்க மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்னதாக ஒரு இதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்க 4. 4ஓட வர்க்க மூலம் என்ன? 2. 4ஓட வர்க்க மூலம் 2. இந்த 4 நம்ம பகா காரணி எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 2 எழுதலாம் இல்லையா? அப்ப பாருங்க நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 தான் வரும். அதாவது இந்த மாதிரி காரணிப்படுத்தின பிறகு அடிமானம் அப்படியே வந்துடும். அடுக்குல பாதி. இங்க அடுக்குல என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப 2ல பாதி 1. அப்ப 2 அடுக்கு 1 என்ன அர்த்தம்? 2 தான் அர்த்தம். 4ஓட வர்க்கமூலம் 2 தான். 2 அடுக்கு 2 4 தான். அதோட வர்க்கமூலம் என்னதான்? 2 தான். என்ன அப்படின்னா முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துக்கு அடுத்து அடிமானம் மாறாது. அடுக்குல பாதி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரியா? வாங்க இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாம். முதல் இது பாருங்க. என்ன இருக்கு? 400 x அடுக்கு 4 y அடுக்கு 12 z அடுக்கு 16 by 100 x அடுக்கு 8 y அடுக்கு 4 z அடுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். அதனால இந்த ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கணும். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 4/4னா என்ன அர்த்தம்? 4ன்னு அர்த்தம். எங்க இருக்கு? தொகுதியில இருக்கு 4. இங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பொதுவா இருக்கலாம் கேன்சல் பண்ணலாம். x அடுக்கு 4 இங்க x அடுக்கு 8. அப்ப இந்த x அடுக்கு 4 முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த x அடுக்கு 8 இருக்குல்ல, 8ல இந்த 4 குறைஞ்சி 4 வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க. y அடுக்கு 4 y அடுக்கு 12. இந்த y அடுக்கு முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த 12ல இந்த 4 தானே இருக்கு. அந்த 4 குறைஞ்சி 8 வரும். அதுக்கு இசட் பாருங்க. இங்க இசட்டோட அடுக்கு 4 இருக்கு. இது முழுசா கேன்சல் ஆயிரும். இங்க இசட்டுக்கு அடுக்கு 16 இருக்கு. அப்ப இந்த 16ல 4 குறைஞ்சி 12 வரும். சரியா? இப்ப மிச்சம் இருக்குது அப்படியே எடுத்து எழுதுங்க. இங்க 4 இருக்கு எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது y அடுக்கு 8. அதுக்கு அடுத்தது இசட். இசட்டின் அடுக்கு 12 பை இங்க என்ன இருக்கு பாருங்க. எக்ஸோட அடுக்கு 4 இருக்கு. எக்ஸின் அடுக்கு 4. மறக்காம ஸ்கொயர் ரூட்டை போட்டுங்க. இப்ப பாருங்க. ஈக்குவல் டு இந்த 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2. நம்ம இங்க தானே பார்த்தோம். காரணிப்படுத்தினதுக்கு பிறகு சுருக்கிய பிறகு அடிமானம் மாறாது. அடுக்குல மட்டும் பாதி. இங்க பாருங்க. அடிமானம் மாறாது. y அடுக்குல பாதி. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கா? 8ல பாதி 4. இசட்டு அடுக்கு 12 இருக்கா? 12ல பாதி 6. அடிமானம் மாறாது. எக்ஸின் அடுக்கு என்ன இருக்கு? 4 இருக்கா? 4ல பாதி 2. இதான் என்னது? என்னுடைய வர்க்கமூலம். இந்த மாடுலஸ் மட்டு குறியீடை நீங்க போடணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் பிளஸ்ஸா இருக்கணும். எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கும். அப்ப இந்த மாடுலஸ் போட்டுட்டோம்னா ஒருவேளை இங்க மைனஸ் வந்தாலும் இந்த மாடுலஸ் என்ன செஞ்சிடும்? பிளஸ்ஸா மாத்தி கொடுத்துரும். சரியா? முதல் இது முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது ஆரம்பிமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 7x² பிளஸ் 2 ரூட் ஆஃப் 14 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 பை x² மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1/16. வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். அதனால ஸ்கொயர் ரூட்டை போட்டாச்சு. ஈக்குவல் டு இப்போ பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். எதை? இங்க இருக்கு இல்லையா? இதை காரணிப்படுத்த ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்த போறோம். x² கீழே 7 மாறிலி உறுப்பு 2. 2 பேருக்கு என்ன வருது? 7 2 14. எக்ஸோட கீழே என்ன இருக்கு பாருங்க. 2 ரூட் ஆஃப் 14. அப்ப 2 எண்களை பெருக்கும் போது 14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 2 ரூட் ஆஃப் 14 வரணும். எந்த நம்பர்? ரூட் ஆஃப் 14 இன்டூ ரூட் ஆஃப் 14. இப்ப பாருங்க. ரூட் பெருக்கும்போது என்ன ஆயிரும்? ரூட் 14 ரூட் கேன்சல் வெறும் 14 மட்டும் வந்துடும். இது ஒரு ரூட் 14. இது ஒரு ரூட் 14. கூட்டினா என்ன வரும்? 2 ரூட் 14. கரெக்டா வந்துருச்சா? பை இப்ப பாருங்க. இந்த x² அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எடுத்து எழுதணும். என்ன இருக்கு? 7x 7x. இந்த 7 நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் 7 பெருக்கல் ரூட் 7ன்னு எழுதலாம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? ரூட் 14 ரூட் 14 பெருக்கும் போது 14. அப்ப 14 எப்படி எழுதலாம்? ரூட் 14 பெருக்கல் ரூட் 14. அதே தான். 7 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 7 பெருக்கல் ரூட் 7ன்னு எழுதலாம். ரூட் 7 பெருக்க என்ன வரும்? 7 வந்துடும். அதே மாதிரி இதே நம்ம பிரிச்சு எழுதிடலாமா? எப்படி எழுதலாம்? ரூட் 7 பெருக்கல் ரூட் 7. உங்களுக்கு சந்தேகம் வரலாம்.
பாருங்க ரூட் அப்படியே போட்டுங்க 7 7 பெருக்குனா 49 49 வர்க்கமூலம் எடுத்தா 7 அப்ப 7 எப்படி எழுதலாம் √7 பெருக்கல் √7ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க என்ன வரும் பாருங்க 4 7 7 14 இங்கேயும் ரூட் இருக்கு இங்கேயும் ரூட் இருக்கு அதனால நம்ம கேன்சல் பண்றோம். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணுங்க 4 7 7 14 மிச்சம் என்ன இருக்கு இங்க √7 இருக்கு எக்ஸ் இருக்கு √7 இருக்கு எக்ஸ் இருக்கு பிளஸ் இங்க 2 இருக்கு என்ன 2 √2 இன்ட்டு அதே தான் பாருங்க இங்க √7 இருக்கு அதுக்கு அடுத்து எக்ஸ் இருக்கு பிளஸ் √2 முன்னாடி பிளஸ் √2 சரியா பை இப்போ இங்க வாங்க இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க ஃபார்முலா வெளியிட்டு நம்ம மாற்ற போறோம் பாருங்க x² மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் இந்த 1/16 இருக்கா இதை 1/4 அடுக்கு 2ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்க இது அப்படியே தான் இது அப்படியே என்ன செஞ்சிடும் 1 ஸ்கொயர் 1 வந்துடும் 4 ஸ்கொயர் 16 வந்துடும் சரியா. இப்போ பாருங்க இந்த இடத்துல √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 2 தடவை இருக்கா அது எப்படி எழுதலாம் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 அடுக்கு 2ன்னு எழுதலாமா பை இந்த இடத்துல பாருங்க இது என்ன அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்க ஏக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் பிக்கு பதிலாக 1/4 அடுக்கு 2 நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இதை விரிவுபடுத்தி பாருங்க என்ன இருக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டுமா a minus b the whole square equal to a square minus 2ab plus b square இதை நீங்க விரிவுபடுத்துங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஏக்கு பதில் என்ன இருக்கு x அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு பதில் என்ன இருக்கு x பிக்கு பதில் என்ன இருக்கு 1/4 பிளஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு 1/4 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிரதிட்டு காமிக்கிறேன் இல்லை நீங்க எக்ஸாம்ல போட வேண்டிய அவசியம் இது பாருங்க 2 2 4 பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு மைனஸ் இருக்கு 1/2 இன்ட்டு எக்ஸ் இருக்கு பிளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்ப நம்ம எழுதுனது கரெக்ட். இப்ப பாருங்க நம்ம என்ன செஞ்சிடலாம் வர்க்கமூலம் எடுத்துடலாமா அப்போ வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா காரணிப்படுத்த அடிமானம் நமக்கு மாறாது அப்படியே தான் வரும் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 அடுக்குல என்ன வரும் 1 வரும் அப்ப இதுக்கு அடுக்கு நம்ம என்ன போட வேண்டாம் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை நீங்க வேற மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் பை அதே மாதிரி பகுதிக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க என்ன ஆயிரும் பாருங்க எக்ஸ் மைனஸ் 1/4 அதாவது தொகுதிக்கு தனியா பகுதிக்கு தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1/4 மட்டும் வரும் சரியா. இப்போ இந்த இடத்துல மட்டு போட்டுங்க மாடுலஸ் போட்டுங்க இந்த இடத்துல தொகுதியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க அதாவது இங்க எக்ஸ் நேரத்தை x/1 முதல்ல பகுதியை பெருக்குங்க 1 4 4 4 எக்ஸை பெருக்குனா 4 எக்ஸ் மைனஸ் 1 அடுத்த ஸ்டெப்பு இங்க எழுதுறேன் பாருங்க ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 பெருக்கல் என்ன செஞ்சிட்டோம் இந்த வகுத்துல பெருக்கலாம் தலைகீழ மாறும் பாருங்க 4/4 எக்ஸ் மைனஸ் 1 இப்போ இந்த 4 வந்து என்ன இருக்கு பிளஸ்ல இருக்கு அது தூக்கி நம்ம வெளியே எழுதிடலாம் பாருங்க வெளியே எழுதிடுமா 4 மாடுலஸ் ஆஃப் இங்க பை 1ன்னு அர்த்தம் இப்போ இங்க என்ன இருக்கு மிச்சம் √7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் √2 பை இங்க என்ன இருக்கு 4x மைனஸ் 1 பெருக்குனா 4x மைனஸ் 1 இதான் என்னது நமக்கு தேவையான வர்க்கமூலம் சரியா. அடுத்தது மூணாவது பாருங்க கொடுத்து எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம் பாருங்க இது எல்லாமே காரணிப்படுத்தி தான் இருக்கு நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கு என்ன செஞ்சா போதும் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா போதும் இதிலே கேன்சல் பண்ண வேண்டாம் இதையே நம்ம திரும்ப ஒரு தடவை எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணுவோமா பாருங்க இங்க b மைனஸ் சி அடுக்கு 4 இங்க b மைனஸ் சி அடுக்கு 8 அப்ப இது முழுசா கேன்சல் ஆயிரும். இந்த 8ல இங்க என்ன இருக்கு 4 இருக்கா 4 குறைஞ்சி 4 வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க b மைனஸ் சி அடுக்கு 4 b மைனஸ் சி அடுக்கு 4 முழுசா கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டா போதும். இங்க பாருங்க 121 121க்கு வர்க்கமூலம் எடுத்தா 11 இங்க 81 இருக்கா 81க்கு வர்க்கமூலம் எடுத்தா 9 9 9 81 இப்போ உள்ள இருக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க கேன்சல் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கு பாருங்க a பிளஸ் பி அடுக்கு 8 அடிமானம் மாறாது a பிளஸ் பி தான் அடுக்குல மட்டும் என்ன வரும் பாதி 8 இருக்கா 8ல பாதி 4 அதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் அடுக்கு என்ன இருக்கு 8 நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்ப அடுக்குல பாதி காரணிப்படுத்துறதுக்கு பிறகு பாதி 4 சரியா பை இந்த 81 வெளியே எடுத்துட்டோம் பாருங்க a மைனஸ் பி
அடுக்கு 12 இருக்கு. அப்ப நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறோம். அடுக்குல பாதி 12ல பாதி எத்தனை 6. இதான் என்னது நமக்கு தேவையான வர்க்கமூலம். இந்த மாடுலஸை மறக்காம போட்டுக்கங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 7ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் கோவைகளின் வர்க்கமூலம் காண்க. இங்க ஒரு 4 இயற்கணித கோவைகள் இருக்கு. இவருடைய வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா கண்டுபிடிக்குமா? முதல்ல பாருங்க. முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 4x² பிளஸ் 20x பிளஸ் 25 இதனுடைய வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இப்ப பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இத நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்க, எதை நம்ம பெருக்கணும்? x² கீழ் 4ஐயும் மாறிலி உறுப்பு 25 பெருக்கணும். பெருக்கணும் பாருங்க, 4 25 100. இந்த இடத்துல எக்ஸோட கீழ் என்ன இருக்கு? 20. அதை கீழே எழுதணும். சரியா? எக்ஸோட கீழ் 20 இந்த இடத்துல எழுதணும். அப்ப பாருங்க, இரண்டு எண்களை பெருக்கும் போது 100 வரணும், கூட்டினா 20 வரணும். பாருங்க, எல்லாம் பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப இரண்டு எண்களை பெருக்கும் போது 100, கூட்டினா 20. எந்த நம்பர்? 10 10 100. 10 பெருக்கல் 10 100, 10 குணா 20 வந்துருச்சா? பை இந்த இடத்துல பாருங்க, இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். என்ன இருக்கு? 4x 4x. இதுல நீங்க எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். ரெண்டாயிரம் படி பாருங்க, 2 2 4 I 2 10, 2 2 4 I 2 10. அப்ப 2x பிளஸ் 5 எப்படி எழுதலாம்? 2x பிளஸ் 5 இன்டூ அதே மாதிரி 2x பிளஸ் 5, 2x பிளஸ் 5 எழுதிட்டோமா? ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப் பாருங்க, 2x பிளஸ் 5 2x பிளஸ் 5 ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 2x பிளஸ் 5 அடுக்கு 2ன்னு வரும். அதாவது ஃபார்முலா என்னன்னா, a இன் அடுக்கு m பெருக்கல் a இன் அடுக்கு n ஈக்குவல் டு a இன் அடுக்கு m பிளஸ் n. அடிமான சாமாந்து பெருக்கல் இருந்தால் அடுக்குகளை கூட்டலாம். பாருங்க, அடிமான சாமாருக்கு ஒரு தடவை அடுக்க கூட்டணும். இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு 1. அப்போ 1 1 கூட 2 கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்க, வர்க்கமூலம் எடுக்க போறோம். காரணிப்படுத்திட்டோமா? காரணிப்படுத்திட்டோமா? அடிமானம் மாறாது. 2x பிளஸ் 5 அடுக்குல பாதி. அடுக்குல பாதினா அங்க அடுக்கு 2 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? அடுக்கு 1 வரும். 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? 2x பிளஸ் 5 மாடுலஸ் போட்டுங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான வர்க்கமூலம். மாடுலஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் எப்பயுமே பிளஸ்ஸா தான் இருக்கணும். இந்த மாடுலஸ் போட்டோம்னா ஒருவேளை உள்ளதான் மைனஸ் வந்தாலும் அது என்ன மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். சரியா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்ப்போமா? இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல கொடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். எங்க இருக்கு பாருங்க ரெண்டாவது கணக்கு? இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு ரெண்டாவது கணக்கு. 9x² மைனஸ் 24xy பிளஸ் 30xz மைனஸ் 40yz பிளஸ் 25z² பிளஸ் 16y². இதுக்கு தான் நம்ம வர்க்கமூலம் எடுக்க போறோம். முதல்ல ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருவோமா? அதாவது நம்ம போன வருஷம் 9ஆம் வகுப்புல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா பாருங்க, a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² பிளஸ் b² பிளஸ் c² பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. சரி, இப்ப கணக்கு ஆரம்பிக்கலாமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க என்ன இருக்கு பாருங்க, 9x² இருக்கா? இத நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 3x அடுக்கு 2ன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் பண்ணா 9x². அதுக்கு எடுத்து பாருங்க, இங்க பாருங்க y² கடைசியில் இருக்கு பாருங்க, எடுத்து முன்னால எழுதிடுவோம். பிளஸ் 16y² இருக்கா? அந்த 16y² நம்ம எப்படி எழுதலாம்? 4y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் z உறுப்பு இங்க இருக்கா? z². அப்போ 25z². அப்ப எப்படி எழுதலாம்னா 5z த ஹோல் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, z² முடிஞ்சிருச்சா? பாருங்க, a² பிளஸ் b² பிளஸ் c². abc போல அங்க xyz இருக்கு. அவ்வளவுதான், இதே ஃபார்முலா வந்துருச்சு. பிளஸ் 2ab பிளஸ் 2. இந்த இடத்துல இன்னொன்னு பாருங்க, இதுல 2 உறுப்பு மைனஸ் இருக்கு இல்லையா? பாருங்க,
இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டு உறுப்புலையும் ஒரு பொதுவான மாறி இருக்கு. என்ன பாருங்க, ஒய். இங்கேயும் ஒய் இருக்கு, இங்க ஒய் இருக்கு. அப்போ ஒய்க்கு நம்ம மைனஸ் கொடுத்துடணும். பாருங்க, ஒய்க்கு மைனஸ். இப்போ மைனஸ் 4 ஸ்கொயர்னா பிளஸ் 16 ஒய் ஸ்கொயர் நம்ம கரெக்டாக தான் வந்துடும். இங்க ரெண்டு உறுப்பு மைனஸ், எதுக்கு மைனஸ்? ஒய் உறுப்புக்கு மைனஸ். இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏக்கு பதிலா 3x, பிக்கு பதிலா மைனஸ் 4ya பிளஸ் 2bc, பிக்கு பதிலா என்ன இருக்கு? மைனஸ் 4ya, சிக்கு பதிலா 5z பிளஸ் 2ca, சிக்கு பதிலா என்ன இருக்கு? 5z பிளஸ் ஏக்கு பதிலா 3x. சரியா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகமா தான் சொல்றேன் பாருங்க. 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர் வந்துருச்சா? மைனஸ் 4y ஸ்கொயர், மைனஸ் 4 16, 16y ஸ்கொயர் வந்துருச்சா? 5z ஸ்கொயர் பண்ண போறோம். என்ன வரும்? 25z ஸ்கொயர். இப்போ இதை பெருக்குங்க. பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 23 6, அறுநாங்க 24, 24xy மைனஸ் 24xy இருக்கா? எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, மைனஸ் 24xy. இப்போ இதை பெருக்குங்க. பிளஸ் மைனஸ் பெருங்க மைனஸ் 2 8, 8 5 40, 40yz இருக்கா? இங்க இருக்கு பாருங்க, 40yz. இதை பாருங்க, இந்த இடத்துல 2 10, 13 30, 30zx இருக்கா? இங்க இருக்கு பாருங்க, 30zx xz ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இது வந்து எந்த ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் டு என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலா 3x மைனஸ் பிக்கு பதிலா 4y, சிக்கு பதிலா 5z அடுக்கு 2. இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதிட்டோம். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு? 3x மைனஸ் 4y பிளஸ் 5z. மறக்காம என்ன செஞ்சணும்? மாடுலஸ் போட்டுடணும். ஸ்கொயர் ரூட்னாலே மாடுலஸ் போட்டுரும். இதான் என்னது? நமக்கு தேவையான மூணாவது இதோட ஆன்சர். அடுத்தது சாரி, ரெண்டாவது இது. சரியா? அடுத்து மூணாவது. இப்பதான் ஆரம்பிக்க போறோம். பாருங்க, மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? எழுதிடுவோமா? 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2 இன்டூ 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2 இன்டூ 28x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1. இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். ஈக்குவல் டு ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்க. அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தி நம்ம எழுதிட்டோம்னா போதும், நமக்கு தேவையான ஆன்சர் 2 ஸ்டெப்ல வந்துடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல காரணிப்படுத்துறது எழுதுனேன். எதை பெருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் 4ஐயும் மாறிலி உறுப்பு 2ஐயும் பெருக்கணும். அப்ப 4 2 8, எக்ஸோட கீழ் மைனஸ் 9. இரண்டு எண்களை பெருக்கும் போது 8 வரணும். கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் 9 வரணும். எந்த நம்பர் வரும் பாருங்க? ஓர் 8 8 கரெக்டா வருமா? ஓர் 8 8. நடுவுல மைனஸ் இருக்கு, ரெண்டு காரணியுமே மைனஸ். பாருங்க, மைனஸ் மைனஸ் பண்ண பிளஸ், ஓர் 8 8. 1 8 கூட்டினா மைனஸ் 1 மைனஸ் 8, ஒரே குறி, கூட்டினா 9. என்ன 9? மைனஸ் 9. சரியா? பை இந்த இடத்துல என்ன இருக்கு? 4x கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 2 4 8. அப்ப என்ன இருக்கு? 4x மைனஸ் 1, 4x மைனஸ், இங்க x மைனஸ் 2, x மைனஸ் 2. முடிஞ்சுதா? இதை காரணிப்படுத்தினா இப்ப இதை காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தலாமா? பாருங்க, இந்த இடத்துல கீழே எழுதி காமிக்கிறேன். இந்த இடத்துல காரணிப்படுத்துவோமா? எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் 7, மாறிலி உறுப்பு மைனஸ் 2. அப்ப 7ஐயும் மைனஸ் 2 பெருக்குனா மைனஸ் 14. எக்ஸோட கீழ் என்ன வந்திருக்கு? மைனஸ் 13. மைனஸ் 13. ரெண்டு எண்களை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் 14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? மைனஸ் 13 வரணும். என்ன போட்டுக்கலாம்? ஒரு 14 14. நமக்கு இங்க ரெண்டு உறுப்பு மைனஸ் இருக்கு. ரெண்டு உறுப்பு மைனஸ் இருந்தா பெரிய காரணிக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு மைனஸ் கொடுத்துருங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ், ஒரு 14 14 கரெக்டா வந்துருச்சா? அதுக்கு அடுத்து 1 மைனஸ் 14 வேற வேற குறி. 14 1 கழிச்சா 13, பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 13 கரெக்டா வந்துருச்சா? பை இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த உறுப்புல அடுக்கு 2 விட்டு அடிமானத்தை எடுக்கணும். என்ன இருக்கு? 7x 7x. இதை கேன்சல் பண்ணுமா? 1 7 7, 7 14. இதை கேன்சல் பண்ண முடியும். இதை எப்படி எழுதலாம் பாருங்க? 7x பிளஸ் 1, 7x பிளஸ் 1 இன்டூ x மைனஸ் 2. கரெக்டா எடுத்து எழுதணும். x மைனஸ் 2.
சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். இந்த இடத்துல போட்டுமா, இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. காரணிப்படுத்துவோமா? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 28, கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பு -1. 28 -1 பெருக்குனா -28. எக்ஸோட கெழு -3. இரண்டு எண்களை பெருக்கும் போது -28 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -3 வரும். எந்த நம்பர்? எளினாங்க 28, எளினாங்க 28. நமக்கு பாருங்க எத்தனை உறுப்பு மைனஸ்? 2 உறுப்பு மைனஸ் இருக்கு. அப்ப பெரிய காரணிக்கு மைனஸ் கொடுத்துருங்க. 7 தானே பெருசு, அதுக்கு மைனஸ். இப்ப பாருங்க பிளஸ் மைனஸ் 7நாங்க 28. வேற வேற குறி கழிக்கணும். 7ல 4 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டாச்சா? இப்போ இதுல இந்த அடுக்கை விட்டு அடிமானத்தை எடுத்து எழுதணும். என்ன இருக்கு? 28 எக்ஸ், 28 எக்ஸ். கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பாருங்க. 1 4 4, எளினாங்க 28. இதுல 1 7 7, இங்க என்ன வரும்? 4 7 28. அப்ப என்ன இருக்கு? 4x -1. எழுதுற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். 4x -1. இந்த இடத்துல பாருங்க 7x + 1, 7x + 1. அவ்வளவுதான், நம்ம காரணிப்படுத்தி எழுதிட்டோம். இப்ப பாருங்க ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x -1 பெருக்கல் 4x -1. அப்ப இது எப்படி எழுதுவோம்? 4x -1 அடுக்கு 2. அதுக்கு அடுத்தது x -2, x -2. 2 தடவை இருக்கா? அது எப்படி எழுதலாம்? x -2 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து பாருங்க 7x + 1, 7x + 1. 2 தடவை இருக்கா? அது எப்படி எழுதலாம்? 7x + 1 அடுக்கு 2ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு, இப்ப பாருங்க நம்ம ஆன்சரை எழுத போறோம். என்ன செய்யலாம்? எல்லாமே காரணிப்படுத்திட்டோம். அடிமானம் நமக்கு மாறாது. 4x -1 அடுக்குல பாதி எடுத்துக்கிட்டா போதும். அதான் வர்க்கமூலம். அப்ப 2ல பாதி 1. இங்க 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பாருங்க அடுத்த அடிமானம் x -2 அப்படியே வந்துடும். இதுல பாதி 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. 7x + 1 இங்க அடுக்கு 2 இருக்கு, அதுல பாதி 1. இங்க நம்ம 1 போட்டாலும் போடலாம். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கிறதா அர்த்தம். இதான் என்னது? இதனுடைய வர்க்கமூலம். மறக்காம என்ன செஞ்சிடணும்? இந்த மாடுலஸை போட்டுறணும். சரியா? அடுத்தது 4வது பாருங்க. என்ன செய்யணும்? 2x² + 17/6 × x + 1, 3/2x² + 4x + 2, 4/3x² + 11/3 × x + 2. இதுக்கு நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவல் டு, முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க பாருங்க இங்க மட்டும் பகுதியில் 6 இருக்கு, இங்கெல்லாம் பகுதியில் 1 இருக்கு. முதல்ல நம்ம பகுதியை சமப்படுத்துவோம். இங்க என்ன இருக்கு பாருங்க? 2x² / 1. நமக்கு என்ன வேணும்? 6 வேணும். இங்க 1 தான் இருக்கு. அப்ப எதை கொண்டு பெருக்கிடலாம்? 6/6 கொண்டு பெருக்கிடுவோமா? பிளஸ் இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும். 17x/6 ரெண்டு 1 தான். 17/6 × xனாலும் 17x/6 ரெண்டும் 1 தான். பிளஸ் இங்க என்ன அர்த்தம்? 1/1ன்னு அர்த்தம். நமக்கு என்ன வேணும்? 6 வேணும். அப்ப 6/6 கொண்டு பெருக்கிடுங்க. இப்ப இங்க வாங்க. இங்க எல்லாம் 2 இருக்கு. அப்ப இங்கேயும் பகுதியில 2 வரணும், இங்கேயும் பகுதியில 2 வரணும். பெருக்கிடுங்க. 3x² / 2 பிளஸ் 4x/1 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 2 வேணும். அப்போ பகுதி தொகுதி 2, 2/2 கொண்டு பெருக்கிடுங்க. பிளஸ் 2/1 இருக்கு. நமக்கு என்ன வேணும்? பகுதியில 2 வரணும். அப்ப என்ன செஞ்சிருங்க? 2 கொண்டு பெருக்கிடுங்க. 2/2 கொண்டு பெருக்கிடுங்க. இங்க இடம் இல்லை, இங்க கீழே எழுதுறேன். நீங்க ஒரே இதுல எழுதிக்கணும். சரியா? இங்க பாருங்க பகுதியில 3, பகுதியில 3. அங்க மட்டும் 1 இருக்கு. இங்க என்ன மாத்தணும்? நம்ம 3ஆ மாத்தணும். 4x² / 3. அதுக்கு அடுத்தது பிளஸ் 11x/3. ரெண்டும் 1 தான். 11/3 × xனாலும் 11x/2 ரெண்டும் 1 தான். பிளஸ் 2/1. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. நமக்கு என்ன 3 வேணும். அப்ப என்ன செஞ்சிடலாம்? 3/3 கொண்டு பெருக்கிடுங்க. இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப் போவோமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கிட்டு இப்ப பாருங்க பெருங்க. என்ன வரும்? 2 12 x² / 6. இதை பெருக்குங்க. பிளஸ் என்ன வந்துடும் நமக்கு? 17 1 17. அப்ப வெறும் 17 தான் இல்லையா? 17x/6. இங்க 1 6 / 6. இதை பெருக்கிட்டோமா? இதை பெருக்குங்க. என்ன வரும்? 3x² / 2 பிளஸ் இந்த இடத்துல 4 2 8, 8x/2. இதை பெருக்குங்க. 2 2 4 / 2 பெருக்கிட்டோமா? இப்ப இங்க வாங்க. இதை நம்ம இது பண்ணிக்கலாம். என்ன இருக்கு பாருங்க? 4x² / 3
பிளஸ் 11 எக்ஸ் பை 3 எந்த பிரச்சனையும் இல்லை பிளஸ். இப்போ பாருங்க 2 3 6 பை 1 3 3. சரியா? இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பகுதி எல்லாம் சமமா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு தடவை எழுதிக்கிட்டு தொகுதி அப்படியே இது பண்ணலாம். பாருங்க 12 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 17 எக்ஸ் பிளஸ் 6 பை 6 பகுதியில ஒரு தடவை எழுதினா போதும். அதே மாதிரி பகுதியில 2 இருக்கா, அப்போ ஒரு தடவை எழுதிக்கங்க. தொகுதி அப்படியே கூட்டுங்க. 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 எக்ஸ் பிளஸ் 4. அதே மாதிரி நம்ம பகுதியில 3 இருக்கா, ஒரு தடவை எழுதிக்கங்க. இப்போ என்ன செஞ்சிடலாம், தொகுதி அப்படியே கூட்டுங்க. 4 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11 எக்ஸ் பிளஸ் 6. சரியா? அடுத்து பாருங்க நம்ம எல்லாத்தையும் காரணிப்படுத்த போறோம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்க முதல்ல பகுதியை பெருக்கி எழுதிடலாமா? எல்லாமே பெருக்கல தான் இருக்கு. 6 பெருக்கல் 2 பெருக்கல் 3, 6 பெருக்கல் 2 பெருக்கல் 3. இப்போ நம்ம காரணிப்படுத்துவோம். ஒவ்வொன்றா முதல்ல இதை காரணிப்படுத்துவோமா? பாருங்க நான் ஒரு பேப்பர் எடுத்து அதில் தனியாக உங்களுக்கு காரணிப்படுத்தி காமிக்கிறேன். நீங்க சைடில் அப்படியே எழுதிங்க. எதை காரணிப்படுத்த போறோம்? இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் கெழு 12 மாறிலி உறுப்பு 6 12 72 பெருக்கிடணும். எக்ஸோட கெழு 17. 2 எண்களை பெருக்கும் போது 72 வரணும், கூட்டினா 17 வரும். எந்த நம்பர்? 9 8 72. 9 8 பெருக்கினா 72, 9 8 17 வந்துருச்சா? பை இந்த இடத்துல பாருங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். அடிமானம் என்ன இருக்கு? 12 எக்ஸ் கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க மூணாம் ஏற்பாடு 3 9 4 12. இங்க 4ஆம் ஏற்பாடு 2 4 8 3 4 12. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 4 எக்ஸ் பிளஸ் 3. இந்த இடத்துல 4 எக்ஸ் பிளஸ் 3. அடுத்தது 3 எக்ஸ் பிளஸ் 2. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 எக்ஸ் பிளஸ் 2 முடிஞ்சுதா? இப்ப இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 3 மாறிலி உறுப்பு 4 பெருக்கினா என்னது? 12. எக்ஸோட கெழு என்ன? 8. 2 எண்களை பெருக்கினா 12, கூட்டினா 8. எல்லாம் பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப எந்த நம்பர்? 2 12. 2 6 பெருக்கினா 12, 2 6 கூட 8. கரெக்டா வந்துருச்சா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட்ல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். 3 எக்ஸ். இப்ப பாருங்க இது எந்த பிரச்சனையும் இல்லை, கேன்சல் பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6. அப்ப என்ன இருக்கு? 3 எக்ஸ் பிளஸ் 2 3 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 எடுத்து எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்து பாருங்க இதை காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 4 மாறிலி உறுப்பு 6 4 24. எக்ஸோட கெழு 11. 2 நம்பரை பெருக்குனா 24, கூட்டினா 11. எந்த நம்பர்? 3 8 24. 3 8 பெருக்குனா 24, 3 8 11. சரியா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். என்ன இருக்கு? 4 எக்ஸ், இங்கே 4 எக்ஸ். இது பண்ணுங்க. 1 4 4 2 4 8. அப்ப 4 எக்ஸ் பிளஸ் 3 எழுதிடுவோமா? 4 எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2. சரியா? பாருங்க நம்ம காரணிப்படுத்தி எல்லாத்தையும் எழுதிட்டோம். அவ்வளவுதான். நம்ம ஈஸி பாருங்க, ஈஸியா நம்ம கணக்கு முடிச்சிடலாம். என்ன செய்ய போறோம்? அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பிளஸ் 3 4x பிளஸ் 3 ரெண்டு தடவை இருக்கா? எப்படி எழுதலாம்? 4x பிளஸ் 3 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அடிமான சமன்பாடு பெருக்கலாம். அப்ப அடுக்குகளை கூட்டணும். இதோட அடுக்கு 1 இதோட அடுக்கு 1 கூட்டி எழுதியாச்சு. 3x பிளஸ் 2 3x பிளஸ் 2 எத்தனை தடவை இருக்கு? 2 தடவை இருக்கா? அப்ப எப்படி எழுதலாம்? 3x பிளஸ் 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம். x பிளஸ் 2 x பிளஸ் 2 எப்படி எழுதலாம்? x பிளஸ் 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம். சரியா? பை இங்க என்ன இருக்கு பாருங்க, 6 2 12 12 3 36 இருக்கு. ஈக்குவல் டு இப்ப பாருங்க வர்க்கமூலம் நம்ம எடுக்க போறோம். இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வரும்? அடிமானம் மாறாது, அடுக்குல பாதி 4x பிளஸ் 3 அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன ஆகும்? இல்ல தனித்தனியா கூட நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு தனியா நம்ம எடுக்கும்போது ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயினா வரும் 3x பிளஸ் 2 வரும். இந்த இடத்துல பாருங்க அதேதான். என்னதும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி x பிளஸ் 2 வரும். அப்படி இல்லைன்னா அடிமானம் மாறாது, அடுக்குல பாதி அடிமானம் அப்படியே வந்துடும். 2ல பாதி 1 2ல பாதி 1 2ல பாதி 1 பை இந்த 36க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 6. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். மறக்காம மாடுலஸை போடணும். சரியா? நீங்க இப்படியே விட்டுட்டாலும் சரி,
புக்கில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க 1/6. அதாவது இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், பகுதியில் 6 இருக்கா, அப்போ தொகுதியில் நம்ம எதுவும் எடுக்க முடியாது, 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1/6 மாடுலஸ் ஆஃப் 4x + 3 இன்ட்டு 3x + 2 இன்ட்டு x + 2 இப்படி எழுதினா சரி. நீங்கள் இதோட நிறுத்திட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கொடுத்துருவாங்க. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.